வணக்கம். இன்று தமிழக சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. 144 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்து அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் வெற்றி பெற்றது. அதற்கு மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சூழ்நிலையில் சட்டமன்றத்தில் நடக்கும் நிகழ்வுகள் தேர்தல் களத்தில் மக்களிடம் சென்று ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வாக்குகள் சேகரித்த விதம், வாக்குறுதிகள் கொடுத்த விதம், தேர்தல் நடைபெற்ற சூழ்நிலை, முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற சூழ்நிலை, முடிந்து அதிக மெஜாரிட்டி உள்ள வாக்குகள் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த வெற்றி பெறச் செய்த கட்சி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு நடைபெற்ற போராட்டங்கள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அரசியல் கட்சி என்றால் என்ன? இன்று பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், இதுதான் எல்லோருக்கும் தெரிந்த பரிச்சயமான கட்சியாக இருந்தது. ஆனால் இன்று பல கட்சிகள் ஜாதியை சார்ந்து, மதத்தை சார்ந்து கட்சிகள் உருவாகி இருக்கிறது. ஒவ்வொரு ஜாதி மக்களுக்கு, இன மக்களுக்காக ஒரு கட்சியை உருவாக்கி அந்த மக்களுக்காக போராடுவதும், அவர்களுக்காக நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி சில கூட்டணி கட்சிகளோடு தேர்தலில் பங்கு பெறுவது வாடிக்கையாக இருக்கின்றது. முதலில் இந்த கட்சி, அரசியல் கட்சி என்றால் என்ன தெரியுமா? ஒத்த குறிக்கோளோடு, ஒரே கொள்கையோடு, ஒரே எண்ணத்தோடு, ஒரே சிந்தனையோடு இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைத்து ஒரு கட்சியாக ஒரு கொடியின் கீழே கொண்டு வருவதுதான் அந்த கட்சியின் செயல்பாடு. அதற்கு ஒரு சின்னம் உண்டு, அதற்கு ஒரு கொடி உண்டு, அதற்கென்று ஒரு கொள்கை உண்டு, அதற்கென்று ஒரு லட்சியம் உண்டு. இது எல்லாம் ஒருமித்த கருத்தை கொண்ட மக்கள் ஒன்று சேர்வது ஒரு அரசியல் கட்சி. இவர்கள் தேர்தல் நேரங்களில் வேட்பாளர்களாக நின்று வாக்கு சேகரிப்பதும் வெற்றி பெறுவதும் நடக்கக்கூடிய, நாம் காணக்கூடிய ஒன்று. அதிக சட்டமன்ற தொகுதிகளை பெற்ற கட்சிகள் ஆட்சி அமைப்பதும், அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய கட்சிகள் எதிர்க்கட்சியாக அமர்வதும் வாடிக்கை. இந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு கட்சிகளும் இத்தனை கூட்டணி கட்சிகளை, ஜாதி கட்சிகளை, மத கட்சிகளை இணைத்து கொண்டு தேர்தல் களம் காணுகிறார்கள். ஆனால் வெற்றி பெற்ற கட்சி ஆட்சி அமைத்து இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தி செல்ல வேண்டும். எதிர்க்கட்சியாக வரக்கூடிய ஆளும் கட்சியுடைய செயல்பாடு ஆட்சி செய்வது. எதிர்க்கட்சியினுடைய செயல்பாடு என்ன தெரியுமா? கண்காணிப்பது என்னவென்றால், ஆளும் அரசு எந்த தவறும் செய்துவிடக்கூடாது, அது மக்களை பாதித்து விடக்கூடாது என்ற ஒற்றை கருத்தோடு அவர்கள் செயல்படக்கூடிய செயல்களையும், அவர்கள் தீட்டக்கூடிய திட்டங்களையும், சட்ட மசோதாக்களையும் கண்காணித்து அதில் உள்ள குறைகளை எடுத்து சொல்லி அதை நல்வழிப்படுத்துவதுதான் எதிர்க்கட்சியினுடைய கடமை. எந்த கட்சியாக இருக்கட்டும்,
அவங்களுடைய முதல் குறிக்கோள் என்னவென்று தெரியுமா? மக்கள் நலம் மட்டுமே. தமிழக மக்களின் நலம் மட்டும்தான் அந்த கட்சியின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். கொள்கை வேறுபாடாக இருக்கலாம், குறிக்கோள் வேறாக இருக்கலாம். ஆனால் முதலில் அந்த மக்களின் நலத்திற்காகத்தான் அந்த அரசியல் கட்சி தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். ஆளும் கட்சி என்ன செய்ய வேண்டும் என்றால், கல்வி, சுகாதாரம், விவசாயம், மக்கள் நலன், இளைஞர்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பு, மக்களுக்கு தேவையான போக்குவரத்துகள், மின்சாரம் மற்றும் எல்லா துறைகளையும் மக்களுக்கு குறைவில்லாமல் நிறைவாய் அவர்களை வழிநடத்துவதுதான் ஆளும் அரசின் திட்டமாக இருக்க வேண்டும், எண்ணமாக இருக்க வேண்டும். அதில் குறைபாடுகள் வரும் பொழுது பொதுமக்களின் குறைகளை எடுத்துச் சொல்லி அதை சரி செய்வதுதான் எதிர்க்கட்சியினுடைய வேலை, செயல்பாடு, கடமை. அந்த மக்களுக்கு உண்டான குறைகளை, தேவைகளை, கல்வியாக இருக்கட்டும், மின்சாரமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் எதிர்க்கட்சியினர் ஆளுங்கட்சிக்கு எடுத்து உரைக்க வேண்டும். அவர்கள் தவறுகள் செய்யும் பொழுது அதை சுட்டிக்காட்டி ஆலோசனை கொடுக்க வேண்டும். ஒட்டு மொத்தத்தில் போதும் தமிழக மக்களுக்கு நலன் கிடைக்க வேண்டும், நன்மை கிடைக்க வேண்டும். இதில்தான் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒத்த கருத்தோடு இருக்க வேண்டுமே தவிர, ஆளுக்கு ஒரு கொள்கை இருக்கலாம், தவறில்லை. ஆனால் இங்கு நடப்பது என்ன? 10ஆம் தேதி அன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆட்சி அறிவித்து விட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்குள் படாத பாடுபட்டு முதலமைச்சர் ஆயிட்டார். பதவி பிரமாணம் எடுத்தாகிவிட்டது, எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் எடுத்தாகிவிட்டது. அந்த சூழ்நிலையில் 11, 12 2 நாட்கள் தான். இன்று ஒவ்வொரு கட்சியும் முதலமைச்சர் என்ன செய்தார், அவர் செய்கிறது சரியில்லை, வந்த 2 நாட்களுக்குள் குறைகளை பிரகடனப்படுத்துகிறார்களே தவிர ஆலோசனை சொல்வதற்கு எதிர்கட்சியும் இல்லை, கூட்டணி தோழமை கட்சிகளும் இல்லை. அதுதான் மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக இதுவரை அந்த 2 கட்சிகளை தவிர எந்த கட்சியும் ஆட்சி அமைத்ததில்லை என்பது சரித்திரம். ஆனால் இன்று 2 கட்சிகளையும் பின் தள்ளிவிட்டு தமிழக வெற்றி கழகம் வந்தது புதிய சரித்திரமாக அமைந்துவிட்டது. காரணம் என்ன தெரியுமா? மக்கள் நலனில் இவர்கள் யாருமே கண்டுகொள்ளவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது அவர்கள் செய்த ஒவ்வொரு திட்டங்களையும் குறை சொல்வதே எதிர்க்கட்சியின் தலையாய கடமையாக இருந்தது. முதலமைச்சர் என்ன செய்வார், துணை முதலமைச்சர் என்ன செய்கிறார், மந்திரிகள் என்ன செய்கிறார்கள்? குற்றத்தை சொன்னார்களே ஒழிய அதை மாற்றி அமைத்து மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய காரியங்களில் அதிமுக இறங்கவில்லை. அதனால்தான் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட, எத்தனையோ நல்ல பல திட்டங்களை செய்தாலும் கூட கடைக்கோடி மக்களுக்கும் அது சென்றடைந்ததா? சரியா அவங்க கடைசி நேரத்தில் பார்க்கல. கடைசி நேரத்தில் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை இறங்கி அவங்க பார்க்கல. அவர்களும் எதிர்க்கட்சிகளை அவர்கள் செய்த குறைகளை, அதிமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்ததோ அதையெல்லாம் மக்கள் மத்தியில் குறை சொல்லி மக்கள் அதிமுக, திமுக இதற்கு மாறாக புதிதாக தாவேக்காவை இழுத்து விட்டார்கள். இவங்க அவங்கள குறை சொல்றாங்க, அவங்க இவங்களை குறை சொல்றாங்க. ஆளும் கட்சி ஆட்சி நடத்த வேண்டும், மக்களை வழிநடத்த வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். எதிர்க்கட்சி குறைகள் குற்றங்களை சுட்டிக்காட்டி ஆலோசனை வழங்க வேண்டும். இருவருமே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். மக்களின் நலம் மட்டுமே இவருடைய முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும். அது இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது எதிர்க்கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டசபையிலும் குறை சொன்னார், பத்திரிகையிலும் குறை சொன்னார், தேர்தல் களத்திலும் குறை சொன்னார். செய்தார்களே என்று சொன்னார். மாற்றாக நீங்கள் என்ன செய்தீர்கள்? செய்யலை. அதே போல் திமுக திராவிட முன்னேற்ற கழகமும்
அதனுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குறைகளை, அந்த பழைய காலத்து ஆட்சியில் நடந்த குறைகளையும் இப்பொழுது இருக்கிற குறைகளையும் சொன்னார்களே தவிர, இந்த வாக்கு வங்கியை எப்படி நாம் சேகரிக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டார்கள். அதனுடைய பிரதிபலன் தான் இந்த வீழ்ச்சி. ஒத்த கருத்து இல்லை, ஆரோக்கியமான அரசியல் இல்லை. இன்னைக்கு மக்களுக்கு யார் நல்லது செய்வா, எந்த கட்சிங்கிறத மக்கள் குழப்பமான சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அரசியல் கட்சி என்பது, ஜனநாயகத்தில் அரசியல் கட்சிகள் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் பாலமாக இருக்கணும். இதுதான் அவங்களுடைய அடிப்படை பணி. தேர்தல் நேரத்தில் மட்டுமில்லை, எப்போவுமே மக்களோட பேசி ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோன்னா எதற்காக? அந்த தொகுதி மக்களுக்கு அவர் காவலராக, அந்த தொகுதி மக்களின் குறைகளை சீர்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அதுதான் எம்எல்ஏ. விவசாயிகள், தொழிலாளிகள், மாணவர்கள், பெண்கள் பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்துரைத்து அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் நலனையும் நாம் செய்து கொடுக்க வேண்டும். இங்கே அது நடக்குதா? இல்லை, குறைகளை தான் சொல்லிட்டு இருக்கோம். யார் என்ன, இந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி, யார் என்ன குறை சொல்லுவார்கள், நாம் எப்படி குறை சொல்லலாம், மக்கள் மத்தியில் கொண்டு சென்றடையலாம் என்று நினைத்தார்களே ஒழிய, அதை மாற்றி சீரமைத்து குரல் கொடுத்து மக்களுக்கு நல்லது போய் அடைய வேண்டும் என்பது யாரும் செய்யவில்லை. இன்னைக்கு அரசியலில் பற்றி பார்த்தீங்கன்னா, மக்களின் குரலாக இருப்பது அரசியல்வாதிகளின் கடமை. பிரச்சனையை தீர்ப்பது, மக்களின் நலன் காப்பது, அதுதான் தேர்தலில் மக்களுடைய பலம், ஜனநாயகத்தினுடைய தீர்ப்பு. ஆனால் இங்கே ஆட்சியை நாங்கள் பிடித்தாதான் நல்லது செய்வோம் என்பது ஒவ்வொரு கட்சியின் குறிக்கோளாக இருந்தது. ஆட்சியை பிடிச்சு நல்லது செய்யணும்னா அது அரசியல் கட்சியே கிடையாது. கட்சி என்பது உண்டு, கொள்கை உண்டு, நலன் உண்டு. ஆனால் மக்கள் நலனே உங்களுக்கு முதன்மையாக இருந்திருக்க வேண்டும். அது எந்த கட்சிக்குமே இல்லை. இன்றைக்கி கூட்டணி போட்டு பாருங்களேன். இன்றைக்கி 13ஆம் தேதி அன்று சட்டசபையில் நடந்த நிகழ்வு. இன்றைக்கி என்ன நடக்கு? தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள் சொல்கிறாங்க, அந்த வாகனத்தில் முகத்தை மறைத்து கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்குறாரு முதலமைச்சர்கிட்ட. இன்னும் எல்லாரும் இது பண்ணி இன்றைக்கி தான் நம்பிக்கை வாக்கெடுப்பே நடந்திருக்காங்க. முதல்வர் பேசலை, எந்த லாக்கா மந்திரியும் பேசலை. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருட்டுத்தனமாக வந்தார்கள் என்று சொல்கிறாங்க. ஒரு கட்சி பிடிக்கல, 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. அப்போ அந்த கட்சிக்குள்ளே ஒற்றுமை இல்லை. இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி வந்த முதல் நாளே அந்த இடதுசாரிகள் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் இன்று சட்டசபையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்தம். சட்டமன்றம் என்பது தமிழகத்தின் வளம் காக்க, மக்களின் நலம் பாதுகாக்க தான். நீயா நானான்னு சண்டை போடுறதுக்கு சட்டமன்றம் கிடையாது. ஆளுங்கட்சி என்ன குறை சொல்லும், அதை எப்படி நாம் மீடியாக்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்து செல்லலாம் என்பது எதிர்க்கட்சியின் நோக்கமாக இருக்கவே கூடாது. அடுத்து வந்த கூட்டணி கட்சிகளுடைய எண்ணம் அப்படி இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் நடந்தது அப்படிதான். அதிமுக ஆட்சியில் இருந்தால் திமுகவும், திமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுக குறை சொல்வது மட்டுமே மக்கள் மத்தியில் சென்று அடைந்து கொண்டிருந்த ஒரே காரணம் இன்னைக்கு ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. இன்னைக்கு சட்டசபையில் ஒவ்வொருத்தரும் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் முடிந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறைகளை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இன்னைக்கு அந்த காரில் முகத்தை மறைத்துட்டு வந்தவர் சட்டமன்றத்துக்கு நமக்கு தேவையா? திமுகவுடைய தலைவர் அந்த அம்மா பேசுகிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து 2ஆக பிரிச்சுட்டாங்கன்னா அந்த பொதுச் செயலாளர் சரியில்லை, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, அவங்க தனியாக திருட்டுத்தனமாக வந்தாங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறாரு. அது வர்றாங்க, ஆளுங்கட்சிக்கு அவங்க கூட்டணியை தெரிவிக்கிறாங்க, அது வேற விஷயம். அதுக்கும் மக்கள் நலனுக்கு என்ன பிரச்சனை? வருகின்ற நாட்களில் இந்த ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி மற்றும் தோழமை கட்சிகள் மக்கள் நலன் சார்ந்தே நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். ஆட்சி அமைச்சாதான்
நான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னா அந்த ஆட்சி அமைப்பேன்னு சொல்கிறவங்க ஊழல்வாதியாக தாங்க இருப்பாங்க. கொள்கையை வித்துவிட்டு பதவிக்காக அலைகிறவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யவே மாட்டாங்க. இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைச்சி 27 எம்எல்ஏக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க நல்லது செய்வாங்களா? கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட்டணி நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன மந்திரி பதவி கிடைக்கும்? டிமாண்டிங். இன்றைக்கி 11 பேர் காங்கிரஸ் சேர்ந்து 11 பேர் அங்கே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அன்னைக்கு பதவியேற்ற அன்னைக்கே அவங்க ஒவ்வொரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு வதந்தி, பிஜேபியுடைய அமித்ஷாவுடைய டைரக்ஷன் தான் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு சிலர் கருத்து சொல்கிறாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு? அது முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுகவினுடைய பி டீம் தமிழக வெற்றி கழகங்கிறார். வெற்றியும் தோல்வியும் அரசியலில் சகஜம். ஜனநாயகத்தில் வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள். 2வதாக எதிர்க்கட்சியாக உங்களுக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள். 3வதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள். அங்கு ஒற்றுமை இல்லை. புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் ஆரம்பித்த அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவி வழிநடத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு யார் கையிலெல்லாம் போய் சிக்கி சீரழியுது. தொண்டர்களுடைய நிலையை நினச்சி பார்த்தீங்களா? ஒரு குடும்பத்தில் தலைவன் செத்து போயிட்டான குடும்பம் செதறிடும். இன்னைக்கு அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பணம் இருந்தால் அரசியலில் என்ன வேணாலும் சாதிக்கலாங்கிறத இந்த தேர்தல் பொய்த்து விட்டது. பணத்தை வாங்கினாங்க, வாக்கு மக்கள் மாற்றி போட்டாங்க. ஆனால் ஜனநாயகம் ஒரு ஆரோக்கியமான வளமையான அரசியல் கட்சியாக நீங்கள் இருந்தால் இப்பொழுது மக்கள் வாக்களித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர்கள் செய்யப்போகிற மக்களின் திட்டங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். அதில் ஊழலோ குறைகளோ நடைபெற்றால் அதை தட்டி கேட்கலாம். தவறு தெரியாமல் நடந்தால் அதை சுட்டி காமித்து அதற்கு ஆலோசனை சொல்லலாம். மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், மக்களுக்கு நலம் பெயர்க்க வேண்டும், இந்த நாட்டின் வளம் காக்கப்பட வேண்டும். இதுவரைக்கும் இருந்தது ஆளும் கட்சினா எதிர்கட்சி குறை சொல்லுவாங்க. தேர்தல் வந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்வதே வாக்கு சேகரிப்பு என்று நினைத்தீர்கள். அதோடைய பலன் தான் இன்றைக்கி நம்ம தோற்று இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் புதிதாக வந்திருக்கிறது. எதிர்க்கட்சியாக நீங்கள் நின்று மக்கள் நலன் காக்க, 3வது கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மக்கள் நலன் காக்க ஆலோசனை வழங்குங்கள். சட்டமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் குழப்பத்தை ஏற்படுத்தி தவறான கருத்துக்களை பதிவு செய்து அந்த சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் நீங்கள் அரசியல் கட்சி மக்கள் நலம் காக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அல்ல. சுயநலமிக்க சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த அரசியலை வியாபாரமாக எடுத்திருக்கிறீர்கள் என்று கூறிக்கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகம் 3 நாட்கள் ஆகியிருக்கிறது. இன்னும் வரப்போகிற காலங்களில் ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்தை நடத்த விடாமல் அந்த எந்த செயல் திட்டங்களை செயல்படுத்த விடாமல் விட்டால் கலைத்து விடுவார்கள். மீண்டும் நாம் வந்துவிடலாம் என்று நாம் நினைப்பது மிக தவறான காரியம். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். 234 தொகுதியும் தமிழக வெற்றி கழகம் வந்துவிட்டால் அடுத்து அரசியல் பண்ணுறதுக்கு நம்ம கட்சியிலே இருக்காமல் போயிடுவோம். ஆகையால் பாரம்பரியமான கட்சிகள் மக்கள் நலன் காக்க வேண்டும், தமிழ்நாட்டின் வளம் காக்க வேண்டும். இதுவரை நடந்த ஊழல்கள், இதுவரை நடந்த லஞ்சங்கள், இதுவரை நடந்த மக்கள் விரோத போக்குகள் எல்லாவற்றையும் ஒருமித்த மக்கள் நலம் காக்கக்கூடியவர்களாய் ஒன்றிணைய வேண்டும். ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், 3வது கட்சியாக இருக்கட்டும், அனைத்து கட்சிகளாக இருக்கட்டும், எல்லோரும் ஒன்றிணைந்து மக்கள் நலத்தை, தமிழ்நாட்டின் வளத்தை உயர்த்த வேண்டும் என்று மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் கடைசியாக சொல்கிறேன், வெற்றி பெற்ற கட்சி ஆட்சி நடத்த வேண்டும், எதிர்க்கட்சி கண்காணிக்க வேண்டும், தவறுகளை சுட்டிக்காட்டி ஆலோசனை சொல்லி மக்கள் நலன் பாதுகாக்க வேண்டும். நன்றி. மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம், தலைவர் முனைவர் பொன் பாலசுப்ரமணியன்.